பொதுக்காலம் 18ஆம் வாரம் திங்கட்கிழமை. இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற எரேமியா நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க நாமும் கேட்டறிவோம். அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபெயோனை சார்ந்தவருமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ராயேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும், ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்கள் இனத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ
நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 119 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 119. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். 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 பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 14ஆம் பிரிவு, வார்த்தைகள் 22 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அந்த இடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததனால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன்னுடைய கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனேசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அந்த இடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர்.
கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. பிரியமானவர்களே, ஒரு கற்பனை கதை. விழா மேடை ஒன்றில் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட செயற்கை ரோஜா பூக்களும் இயற்கை ரோஜா பூக்களும் அருகருகே வைக்கப்பட்டிருந்தன. பிளாஸ்டிக் ரோஜா ஒன்று தன் அருகே இருந்த இயற்கை ரோஜாவை பார்த்து இவ்வாறு சொன்னதாம்: நாம் இருவருமே ரோஜாக்கள் தான், ஒரே மாதிரி தோற்றமளிக்கின்றோம். ஆனால் மனிதர்கள் என்னை விட உனக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், உன்னைத்தான் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள், உன்னை பராமரிப்பதற்கு படாத பாடுபடுகிறார்கள். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் உன்னை விட என்னை தான் அவர்கள் அதிகம் மதிக்க வேண்டும். காரணம், நீ ஒரே மேடையோடு காணாமல் போய்விடுகிறாய், நானோ பல மேடைகளை காண்கிறேன். நீ 2 நாட்களுக்கு மேல் தாக்கு பிடிப்பதில்லை, நானோ மாதக்கணக்கில் வாடுவதில்லை என்று சொன்னதாம். செயற்கை ரோஜா சொன்னதையெல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த இயற்கை ரோஜா இறுதியாக சொன்னது: நீ சொன்னது அனைத்தும் உண்மைதான், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மறந்துவிட்டாய். நான் உண்மை, நீயோ போலி. போலி என்னதான் உண்மையைப் போல தோன்றினாலும் அது ஒருபோதும் உண்மையின் இடத்தை நிரப்ப முடியாது என்று சொன்னதாம். அன்பிற்குரியவர்களே, உண்மைக்கும் போலிக்கும் இடையேயான போராட்டம் காலம் காலமாக நடந்து கொண்டே வருகிறது. போலிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக உண்மைத்தன்மையை அவ்வப்போது கேள்விக்குட்படுத்தப்படுவதும் வரலாற்றில் நடந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகமானது போலி இறைவாக்கினரான அனனியாவுக்கும் இறைவனின் உண்மை இறைவாக்கினரான எரேமியாவுக்கும் இடையேயான போராட்டத்தை பற்றி எடுத்துரைக்கிறது. வடநாடான இஸ்ரேலில் இருந்த பெத்தேல் என்கின்ற இடத்தில் ஆமோஸ் என்ற கடவுளின் இறைவாக்கினருக்கும் பெத்தேலில் இருந்த அமர்சியா என்ற போலி இறைவாக்கினருக்கும் இடையே போராட்டம் நடந்தது போல ஆமோஸ் 7வது பிரிவு தென்னாடான யூதாவில் கடவுளின் இறைவாக்கினரான எரேமியாவை எதிர்த்து நின்றவர் அனனியா என்ற போலி இறைவாக்கினர். உண்மையில் சொல்லப்போனால் போலி இறைவாக்கினரான அனனியாவின் வார்த்தைகளை நாம் போலி இறைவாக்கு என்று சொல்ல முடியாது. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் உழன்ற மக்களுக்கு மற்ற இறைவாக்கினர்கள் ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தது போலவே இவரும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி பாபிலோனிய அடிமைத்தனம் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார். இருப்பினும் அவர் சபிக்கப்பட்டதற்கு காரணம் அவர் கொடுத்த செய்தி இறைவனிடமிருந்து வரவில்லை என்பதே. அதாவது செய்தியின் சாராம்சத்தை விட முக்கியமானது அந்த செய்தி இறைவனிடமிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி. புனித யோவான் தன் முதல் திருமுகம் 4வது பிரிவு முதல் வசனத்தில் இவ்வாறு சொல்கின்றார்: தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள், அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் என்கின்றார். 1 யோவான் 4:1. அனனியாவின் போலி இறைவாக்கு 2 விதமான பாதகங்களுக்கு காரணமாக இருந்ததை இறைவன் எரேமியா வழியாக எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக, அனனியா தன் இறைவாக்கு வழியாக மக்கள் பொய்யை நம்பும்படி செய்தார். வசனம் 15. இரண்டாவதாக, அவரின் இறைவாக்கு ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு அவர்களை தூண்டியது. வசனம் 16. அன்பிற்குரியவர்களே, காந்தியடிகள் உண்மையே கடவுள், கடவுளே உண்மை என்றார். எனவே எவையெல்லாம் கடவுளிடமிருந்து வருகின்றனவோ அவையெல்லாம் உண்மையாகவும், எவையெல்லாம் கடவுளிடமிருந்து வரவில்லையோ அவையெல்லாம் போலியாகவும் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நெடுநேரம் வரை இறைவனிடம் ஜெபித்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஜெபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருந்ததால் அவரது வாழ்வு உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. போலித்தனமும் இரட்டை வேடமும் அங்கு இல்லை.
நம் வாழ்வு கூட இறைவனோடு ஜெபம் மற்றும் நற்செயல்கள் வழியாக இணைந்திருக்கின்ற வரை உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இல்லையேல் அதில் போலித்தனங்கள் அதிகமாக இருக்கும். சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் அதை ஏமாற்றுவதற்காகவும் நிறைய முகமூடிகளை அணிய வேண்டியிருக்கும். இயல்பாக இருக்கின்ற தன்மை குறைவாகவே இருக்கும். ஜெபம். இறைவா, உம்மோடு உண்மையான உறவு கொள்வதன் மூலம் உண்மை வாழ்வு வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென்.